திருட்டு பயலே படம் இட்டடித்த பிறகு ஜீவன் செய்த அட்டகாசம் எக்கச்சக்கம்பா என இன்னும் அவருக்கு கதை சொன்ன இயக்குனர்கள் அவரை மறக்கவில்லை. கதை சொல்ற வர இயக்குனர்களே, இப்போ சுக்ர திசை நடக்குது, அப்படியே கண்ணு மூடிக்கிட்டே உக்காருங்க. நான் சொல்லும் போது சடக்குன்னு கண்முழிச்சு படபடவன கதைய சொல்லிடணும். அதுவும் ஆரம்பிச்சு 58வது நிமிஷம் 18வது வினாடியில் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் சனி திசை வந்துடும். அதுக்கப்புறம் கதை கேட்க வேணாம்னு அந்த சிவன் சொல்லிருக்காரு என்றெல்லாம் கூறி வந்தார். இப்படியெல்லாம் கதை சொல்ல வருகிற இயக்குனர்களை பயமுறுத்தி கஷாயம் குடிக்க வைப்பதில் நடிகர் ஜீவனுக்கு நிகர் அவரேதான். எந்நேரமும் ஜோதிடம், கண்ணுறங்குற நேரத்தில் கூட இமை மேல தாயத்து என்று மார்க்கெட்டில் இருக்கும் போதே யாரும் அண்ட முடியாத பயங்கரவாதியாக இருந்தவர் ஜீவன். என்னமோ தெரியல, ஏறின வேகத்திலே படார்னு கீழே விழுந்துட்டாரு. இப்போ ஜீவா ஜெயிக்கிற குதிரையா மாத்துறேன்னு சொல்லி களத்துல குதிச்சிருக்காரு சக்தி சிதம்பரம். இவரு ஜீவாவை திரும்பவும் மேல ஏத்துவாரா இல்லையா, ஏறவே முடியாதபடி அதுல பாலாத்துல தள்ளுவாரா என ஜெயிக்கிற குதிரை வந்தாதான் தெரியும். ஜெயிக்கிற குதிரை படத்திலையும் ஜீவனுக்கு ட்ரிபிள் செட், அம்பிகா சோனி, திராவியானு 3 ஹீரோயின்கள். ரீ என்ட்ரி கொடுத்தாலும் அதே பவரோடு தான் களம் இறங்கியிருக்காரு ஜீவன்.